கிறிஸ்துவ அருள்வாழ்வின் அடித்தளமாகவும் சலேசிய அருள்வரத்தின் அடிநாதமாகவும் சலேசிய பணித்தளத்தின் அடையாளமாகவும் இருப்பது விளிம்பு நிலை மக்களுக்கான விருப்பத்தெரிவு, இறை முதன்மையையும் இயேசுவுடனான ஒன்றிப்பையும் ஏழைகள் மற்றும் மிகவும் தேவையில் இருப்பவர்களுக்கான விருப்பத்தெரிவில் த்ரொங்காத்தி வெளிப்படுத்தினார். 1926 ஜனவரி 24 அன்று சலேசிய பணித்தள பொறுப்பாளர் டொமெனிக்கோ கோமினுக்கு எழுதிய கடிதத்தில் ஆதரவற்ற சிறுமிகளை தங்களது இல்லத்திற்கு அழைத்து வந்து கல்வி அளிப்பதும் நெசவு வேலைக்காக நெசவு இயந்திரங்களை ஏற்பாடு செய்வதும் உடனடி தேவை என வலியுறுத்தினார். 1958 செப்டம்பர் 15 அன்று மற்றொரு அருட்சகோதரிக்கு எழுதிய கடிதத்தில் த்ரொங்காத்தி இதை பதிவு செய்கிறார். அருட்சகோதரிகள் ஆலயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், சிறுமிகளை குறிப்பாக ஏழை சிறுமிகளை எப்படி நடத்துகிறார்கள் என்று அனைவரும் உற்று கவனிக்கிறார்கள். குழந்தைகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் சமூகத்தில் மிகவும் பலவீனமானவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். எனவே த்ரொங்காத்தியின் தாய்மையான அக்கறையின் மையமாக இருந்தார்கள். அவர்களின் வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் அடிப்படை உரிமைகளின் பாதுகாப்பு நற்செய்தி பணியின் தவிர்க்க முடியாத பரிமாணங்கள். எனவே அவர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை த்ரொங்காத்தி தொடர்ந்து வலியுறுத்தினார். அவர்கள் நம்மிடம் வரவில்லை என்றால் நாமே அவர்களிடம் செல்ல வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். இரட்டை குழந்தைகள், திருமண முறைக்கு வெளியே பிறந்தவர்கள் மற்றும் குறைபாடுள்ளவர்கள் ஒடுக்கப்படும் அபாயத்தில் இருந்த போதும், இளம்பெண்கள், ஒற்றை தாய்மார்கள் இனக்குழுக்களால் கைவிடப்பட்டு விரட்டப்பட்ட போதும் சகோதரி மரிய த்ரொங்காத்தி அவர்களை பொருளாதார நெருக்கடிகளை தாண்டி விண்ணகத்திலிருந்து வந்து ஒரு பரிசாக வரவேற்றார். இவர்கள் மீது நமக்கு அன்பு இல்லை என்றால் கடவுள் நம்மை என்ன செய்வார் என்று கேட்டுக்கொண்டிருப்பார். பல ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் ஏற்பட்டு வந்த குழந்தைகள் இறப்பினை தடுத்ததன் காரணமாக இன அழிவிலிருந்து சுவார் மக்களை த்ரொங்காத்தி காப்பாற்றியது பெரிய வரலாற்று செயல்பாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டியது. அடிக்கடி ஏற்படும் தொற்று நோய்களின் போது அவர் பராமரிப்பளித்தார். மேலும் மருத்துவமனைகள், மருத்துவ கூடம் மற்றும் மருந்தகங்களை நடத்த பலருக்கு பயிற்சி அளித்தார் என்று சலேசியர் அந்தோனியோ கெரியேரோ விசாரணையில் சாட்சியமளித்துள்ளார். குடியேறிகளான வெள்ளையர்கள் பழங்குடி மக்களை ஒரு தாழ்ந்த இனமாக கருதி சுரண்டி ஒடுக்கும்போது நற்செய்தியின் உண்மையான உணர்வில் தீவிர அர்ப்பணிப்புடன் த்ரொங்காத்தி பழங்குடி மக்களின் பக்கம் இருந்ததோடு பழங்குடி இனத்தை பாதுகாக்க தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார். பழங்குடி மக்களை என் மக்கள் என்று உரிமையோடு அழைத்தார் த்ரொங்காத்தி. அன்பு இளைஞர்களே, வசதியாக வாழ்வதை மட்டும் லட்சியமாக கொள்ளாமல் விளிம்பு நிலை மக்களுக்கும் அதிகம் தேவையில் இருக்கின்றவர்களுக்கும் முயன்றவரை உதவி செய்யுங்கள். அவர்களுக்கான தோழமையை விசாலப்படுத்துங்கள். வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும்.